परमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि लक्ष्मी प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं कमप्याद्यं गुरुं वन्दे कमलागृहमेदिनं प्रवक्ताश्चन्दसां वक्ता पञ्चरात्रस्य स्वयं. இந்த இடத்துல வஸ்து நிர்தேசமான இந்த முதல் ஸ்லோகத்துல திருவாய்மொழியினுடைய பகவத் விஷயத்தினுடைய அர்த்தங்களை இது உள்ளடக்கி இருக்குது, காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னோம். அதுல திருவாய்மொழிக்கு என்ன அர்த்தம், சாரமான அர்த்தம் அப்படின்னு தமிழோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியில சுவாமி தேசிகன் தன்னை அடைவதற்கு தானே உபாயம் அப்படின்ற ஒரு பெரும் குணத்தை தான் இந்த திருவாய்மொழி 1000 பாட்டும் ஸ்தாபிக்கிறது அப்படின்னு சொன்னார். அதுக்கு எல்லா பாசுரங்களும் ஒவ்வொரு குணங்களை கொண்டு படிப்படியா ஸ்தாபிச்சுட்டே வருது. அதுல இந்த பெருங்குணத்தை ஒரு சுருக்கமா ஒவ்வொரு 10 குணங்கள் 10 குணங்கள் இருக்குது, 10 பத்துகள் இருக்குது திருவாய்மொழியில. முதல் 10, 2ஆம் 10, 10ஆம் 10 அந்த 10 பத்துக்களுக்கு ஒவ்வொரு குணமா இருந்து அந்த 10 பத்துக்களுடைய குணங்கள் இந்த ஒரு பெரிய குணத்தை ஸ்தாபிக்கிறது. அப்புறம் அந்த குணத்தெல்லாம் உள்ளுக்குள்ள ஸ்தாபிக்கிறது. அதெல்லாம் நேற்று பார்த்தோம். சரி, அதனால இப்ப அதுல முதல் 10 குணம் சேவியம் அப்படின்னு, சேவிக்க தகுந்தவனா இருக்கான். 2ஆம் 10 குணம் சேவிக்க தகுந்தவனா இருக்கிறது மாத்திரம் இல்லை, அதுக்கு மேல அவன் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு ரொம்ப தகுந்தவனா இருக்கான் அப்படின்னு சுபோக்கியம். இப்போ அவன் சுபோக்கியனா இருக்கான், சேவிக்க தகுந்தவனா இருக்கான், சுபோக்கியனா இருக்கான். சரி, நமக்கு அனுபவிக்க முடியலையே. ஒரு ராத்துக்கு கதியாராயணி போனா நிறைய பக்ஷங்கள்லாம் வேண்டி வேண்டி சாய்க்கிறா, நமக்கு சாப்பிட்றதுக்கு முடியலையே, சுகர் பேஷண்டா இருக்குமே அப்படின்றமோ அந்த மாதிரி அவன் போக்கியமா இருந்தா கூட நாம அனுபவிக்கிறதுக்கு தகுந்த இல்லாத தடங்களா இருக்குதே அப்படின்னா, அப்படி இருக்குமேன்னா அப்போ எதனால அனுபவிக்க முடியல? ஒரு உயர்ந்த வஸ்துவை நம்ம பாபம் தடுக்கிறது. அப்போ அதான் நமக்கு ஏதோ தோஷம் இருக்குது, அதனால நம்மளால அனுபவிக்க முடியல. அது அந்த தோஷம் ஏன் வந்தது? பாபத்தினால அந்த தோஷம் வந்துருக்கு, தடுக்கிறது. அப்போ அந்த பாபம் போனாதான் நாம இந்த மாதிரி அனுபவிக்கணும். அதனால அதுவும் எம்பெருமானே இருக்கான், அந்த பாபத்தை போக்கடிக்கணும். சுபகதனும் அதாவது சுபமான, சுபம் அப்படின்றது சுபமான மங்களமான, சுபக தனும் உயர்ந்ததான திவ்யமான, தன் திருமேனியை உடையவன். அதாவது மங்களமாவும் இருக்குது. மங்களமா இருந்தா போராது ஒரு வஸ்து, அதை நாம ஆசிரியிக்கும்படியாகவும் இருக்கணும். ஒரு வஸ்து மங்களமா இருக்குது, அந்த வஸ்து கிட்ட நாம போய் கிட்டவே நெருங்க முடியாதுன்னு என்ன பிரயோஜனம்? அதனால எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்குதுன்னா சுபாஷய திருமேனின்னு சொல்லுவா. சுபாஷயமான திவ்ய மங்கள விக்கிரகம் சுபமாயும் இருக்குது, அதான் மங்களமாவும் இருக்குது, அதே சமயத்தில் நம்ம ஆசிரியக்கூடியதாகவும் இருக்குது. அதை தான் இந்த இடத்துல சுபகதனு. சுபகம்னா என்ன அர்த்தம்னா திவ்யமா உயர்ந்ததா இருக்குன்னு அர்த்தம். உயர்ந்ததா இருக்குன்றது என்னது? எளியோரும் அண்டும்படியா இருக்குது தான் உயர்ந்ததா இருக்கு. அதனால பரரூபத்தை போய் நாம சேவிக்க முடியுமா? ஏன் வேண்டாம்? ராமகிருஷ்ணா ரூபத்தை நாம சேவிக்க முடியுமா? அது என்னைக்கோ போயிடுச்சு. இனிமேட்டு அடுத்த அவதாரம் எப்போ வருமோ அப்போ நாம எங்க இருக்குமோ சொல்றேன். அதனால இந்த அர்ச்சாவதாரம் தான் நமக்கு எளிய வழியில சேவிக்க முடியும் எல்லாரும். அதனால அர்ச்சாவதாரம் பெருமாள் சுபமாகவும் இருக்கார், அது சுபகமாகவும் திவ்யமாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கு. உயர்ந்ததா இருக்குன்னா நம்ம போனா கோவிலில் போனா சேவிக்கலாம், இல்லை அவரே வீதியில் அவரே சேவிக்கலாம். இந்த அர்ச்சாவதாரம் என்ன பண்றது? அந்த அர்ச்சாவதாரத்தை அவன் வச்சுக்கணும். அதாவது அர்ச்சாவதாரத்தை உடையவனா இருக்கான் எம்பெருமான். எதுக்காக?
அந்த அவன் போக்கியனா இருக்கிறத நாம அனுபவிக்கிறதுக்காக, அந்த அதுக்கு தடங்கள் இருக்கிறான பாபத்தை போக்கடிக்கிறதுக்காக. ஆபீட்டான் மௌலி பர்யந்தம் பஷ்யத புருஷோத்தம் பாத்தகாணி ஆசு நச்சந்தி அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால நாம நம்முடைய பாப்பங்கள்லாம் தொலைகிறது எம்பெருமானுடைய விக்கிரகத்தை சேவிக்கிறதுனால. பாப்பங்கள் தொலைஞ்சதுன்னா நாம அனுபவிக்க முடியும். சுபகதனும் அதுவும் 3ஆம் பத்துல முதல் பாசுரத்தையே கொண்டு அனுபவித்தான். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ படிச்சோதி ஆடையொடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே அப்படின்னு சாய்க்கிறேன். அதாவது எம்பெருமான் எப்படி இருக்கான்? முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ. நாமெல்லாம் ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், ஏதாவது நாம அலங்காரம் பண்ணிட்டோம்னா அதனால நம்முடைய அங்கங்கள் அவயவங்கள் பளிச்சுன்னு இருக்கும். ஆனா பெருமாள் கிரீட்டம் சாத்தின்றான், அந்த கிரீட்டத்தினால அவனுக்கு ஏத்தமா அந்த முகம் பிரகாசிக்கிறது. அப்படின்னா முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அந்த கிரீட்டத்துக்கு இருக்கிற சோபை உன்னுடைய முகத்திலேருந்து அந்த காந்தி அடிக்கிறது. அதனாலே அதாவது லௌகிக உதாரணம்னா, சில பேர் பட்டு புடவை உடுத்திண்டா கூட அந்த பட்டு புடவையே டல் அடிக்கும். என்ன அந்த பட்டு புடவை அதே இந்த புடவை வேற ஒருத்தர் உடுத்திருந்தாலும் இது ஆச்சரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய லெவல்ல நல்ல கரை போட்ட பட்டு புடவை டல் அடிக்கும். அதே மாதிரி நகை போட்டிருந்தாலும் அப்படிதான் இருக்கும். அதே சில பேர் என்னன்னா அந்த வசதியா இருக்கிற பட்டு புடவை உடுத்திருந்தாலும் அவளுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும், அது வேற விஷயம். அந்த பட்டு புடவை சோபிக்கும், இவாளை காட்டிலும் அவளுக்கு சோபிக்கும். என்ன மாதிரி தான் இருக்கு பச்சா இந்த புடவை உடுத்திருக்குது அப்படின்னு கொண்டாடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நெக்லஸ் போட்டிருந்தாலும் இவா போட்டுக்கிறது காட்டிலும் அவளுக்கு அதே மாதிரி ஒரு அக்காதங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்கா டல்லா இருக்கா, ஒருத்தர் இதுவா இருக்கா அப்படின்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி வாங்குறான்னா அப்ப அந்த மாதிரி இருக்கும். ஆனா சில சமயத்துல என்ன ஆகும், பட்டு புடவே வேண்டாம், சாதாரண புடவை இருந்தா கூட என்ன மாதிரி ரொம்ப சாதாரண புடவை உடுத்துன்னு வந்திருக்கா, என்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கா பத்தியா அப்படின்னு கொண்டாடும்படியா அந்த சாதாரண புடவைக்கே ஏத்தம் வரும் உடுத்தின்னு இருக்க வாழை குறிச்சு. ஆன மாதிரி பெருமாளுடைய கிரீட்ட விசேஷம், கிரீட்ட காந்தி இருக்குது. அது எதனால என்ன, முகச்சோதியினால, எம்பெருமானுடைய முகச்சோதியினால. என்ன முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அதே மாதிரி உன்னுடைய திருவடி அந்த தாமரையினுடைய இது இருக்குதே, திருவடி தாமரை கீழே ஆதார பத்மம், அது அந்த திருவடி இருக்கிறதுனால இந்த ஆதார பத்மம் இன்னும் வசதியா இருக்கு. அதே மாதிரி பெருமாள் உடுத்திட்டு இருக்க பீதாம்பரம் அவன் இடுப்புல உடுத்திட்டு இருக்கிறதுனால, அறையில உடுத்திட்டு இருக்கிறதுனால அது வசதியா இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதனால சுபகதனும் அப்படின்னு இப்படி சுபகதனும் அப்படின்னு சொல்லிட்டு 4வது. இதுக்கெல்லாம் இந்த எத்திராதி சப்தத்துல எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லணும். இப்போ 3 விஷயம் சொல்லிட்டேன், ஆனா அந்த 3 பதம் சொல்லலாங்க. அதை இது 10ஐயும் முடிச்சுட்டு அதை சொல்லுவோம். ஏன்னா இந்த 10னுடைய சாரம் ஒரே மாதிரி போகட்டும். அதை தெரிஞ்சுண்டா விட்டு அதை அனுபவிச்சா விட்டு, தெரிஞ்சுண்டா விட்டுன்னு சொல்றது இதுல பல பேருக்கு அவளுக்கே தெரியுமா இருக்கும். அதனால சேவியம் சுபோக்யம் சுபசுபகதனும் சர்வபோக்ய பிரகிருஷ்டம். சரி, இப்படி பாபங்கள்லாம் போயிடுத்து, இவன் போக்கியமாயிருக்கான், அனுபவிக்கிறோம். ஆனா கூட இதை காட்டிலும் அது நன்னா இருக்கு சுவாமி, இதை காட்டிலும் அந்த பொருள் நன்னா இருக்கு அப்படின்னு ஒரு உத்கிருஷ்டமா இருக்குமா அப்படின்னா இல்லை. சர்வபோக்கியம், எந்த போக்கிய வஸ்து இருந்தாலும், அனுபவிக்கக்கூடிய வஸ்து இருந்தாலும், அதை காட்டிலும் இவன் தான் மேம்பட்ட போக்கிய வஸ்துவா இருக்கக்கூடியவன்.
இவன் தான் எல்லா போக்கியங்களுக்கும், போக்கியம்னா அனுபவிக்கக்கூடிய வஸ்து, சர்வபோக்கிய பிரகிருஷ்டம். அதனால சரி இவனை அனுபவிக்கிறோம் அப்படின்னா சுவாமி அங்க கூட சிவங்கோவிலுக்கு போனா கூட அங்க கூட பிரமாதம் உற்சவம் நடக்குது. அது எவ்வளவு நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், ஆன மாதிரி நினைக்கிறதோ இல்ல இன்னும் ஏதாவது நினைக்கிறதோ, சர்வபோக்கிய பிரகிருஷ்டம். இவனை அனுபவிக்கிற மாதிரி இவனிடத்திலேருந்து கிடைக்கக்கூடிய அனுபவம் மாதிரி வேற எங்கேயுமே கிடைக்காது. அப்படி உத்கிருஷ்டமா இவன் இருக்கக்கூடிய அப்படின்னு. அது எப்படி அப்படின்னு சொன்னா, அதுவும் 4ஆம் பத்து முதல் பாட்டிலேயே ஸ்தாலி குலாக நியாயன்னு அந்தந்த பத்துக்கு ஒரு பாசுரத்துல பார்ப்போம். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சை தாம் கொள்வர், திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தி தூய்மினோ. அதாவது இந்த பாசுரத்துல என்ன பாசுர அர்த்தத்தை சொல்றேன். இந்த பாசுரத்துல என்னன்னா, அதான் ஒரு நாயகமாய், ஒரே சக்கரவர்த்தி, ஏகாதிபத்தியம், ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்ட, முழு உலகையும் ஆளக்கூடிய சக்கரவர்த்தி தான். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர். ஆனா ஏதோ அவனுடைய அதிர்ஷ்ட விசேஷம் மாறி போறது. அதனால இதுக்கு மேல கதை சொல்லிட்டு தான் பாசுரத்தை சொல்லணும். அவனுக்கு அதிர்ஷ்ட விசேஷம் மாறி போறதுனால அந்த சக்கரவர்த்தியா இருக்கும் எப்படியோ தோத்து போறான். ஏதோ அவனுக்கு ராஜ்யம் எல்லாம் போயிடுது. சக்கரவர்த்தின்னா என்ன அர்த்தம்? பல நாட்டையும் தன் கொடை கீழே கொண்டு வந்து, ஒரே கொடை கீழே மொத்த நாட்டுக்கும் இவன் தான் அதிபதி. இப்போ இந்தியாவில் சேரன், சோழன், பாண்டியன் அப்படின்லாம் இருந்தா, தொண்ட மன்னன் அப்படின்லாம் இருந்தான்னா எல்லாத்தையும் தன் கீழே கொண்டு வர ஒரு சக்கரவர்த்தி அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடியவன் ஒரு இங்கிலீஷ் ராஜ்யமே, இங்கிலீஷ் பீப்புளே உலகம் மொத்தத்தையும், அதாவது பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்கு அஸ்தமனமே கிடையாது அப்படின்னு. ஏன்னா ஆல் ஓவர் தி கண்ட்ரி அவன் இருக்கிறதுனால எப்பவும் எங்கேனா ஒரு அவனுடைய கண்ட்ரியில சூரிய ஒளி இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள். ஏன்னா ஆல் ஓவர் அவன் எல்லா உலகத்தையும் ஆண்டதுனால, எல்லா கண்ட்ரியும் ஆண்டதுனால ஒரு இடத்துல ராத்திரியா இருந்தா ஒரு இடத்துல பகலா இருக்கும். ஆனாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதே இல்லை பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துல அப்படின்னு சொல்லுவான். ஆன மாதிரி சக்கரவர்த்தியா இருந்தவன் இப்ப எல்லா இடத்துலயும் பிரிட்டிஷ் விட்டுட்டு போயிட்டு சொல்லு. ஆன மாதிரி ஏதோ ஒரு கால விசேஷத்துல அந்த ராஜா வந்து அந்த சக்கரவர்த்தி பதவி எழுந்துட்டு அவனை வந்து கைது பண்ற ஸ்டேஜில் இருக்கான்னு வச்சுக்கோ. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? தலைமறைவான வாழ்ச்சி வாழ்வான். தலைமறைவா வாழணும்னு சொன்னா அவன் ரோட்ல திரிய முடியாது, வீதிகளில் திரிய முடியாது. அந்த அவன் அப்படிப்பட்ட சக்கரவர்த்திக்கு வந்த ஆபத்தை வர்ணிக்கிறார் ஆழ்வார். எப்படின்னா, அவன் அதுக்காக பழைப்புக்கு என்ன பண்ணுவான்? பிச்சை எடுத்து சாப்பிடுவான். பிச்சை எடுத்து சாப்பிட்றதுக்கு அவனுக்கு எதனா பாத்திரமெல்லாம் உண்டா அப்படின்னா பாத்திரம் கிடையாது. இந்த மண்பானையை தூக்கி போட்டுறாளே உதவாத மண்பானை, அந்த மண் ஓடு. முன்னெல்லாம் திருவேங்கடமுடையான் சன்னதியில் போனால் பெருமாளுக்கு நிச்சயம் மண் பாத்திரத்தில் தான் தளிகை. அது ஒரு தடவை தளி பண்ண உடனே அந்த மண் பாத்திரம் விசர்ஜனம் பண்ணுவான். அத்தை உடச்சி தான் அதில் பிரசாதங்கள்லாம் கொடுப்பான். நிறைய பிரசாதம் கொடுக்குறவாளுக்கு அந்த மண்பாண்டம் தன்னுடைய அடிபாகம் இருக்குதே, அந்த அடிபாகத்தில் பிரசாதம் தருவான். ரைட். அந்த மாதிரி அவன் என்ன பண்ணுறான்? வேண்டாத்த தூக்கி வெளியில் போட்டத தனக்கு பிச்சை பாத்திரமா உபயோகப்படுத்துகிறான், மண் பாத்திரத்தை. இவன் ராத்திரி வேளையில் தான் பிச்சை எடுக்கணும். பகலில் பிச்சை எடுத்தா அவமானம். பாடுறா, 2 வித அவமானம். எப்படின்னா, சில பேர் வந்து அனுதாபப்படுவா, ஐயோ பாவம் சக்கரவர்த்தியா இருந்தான் இப்போ பிச்சை எடுக்க வந்துட்டான், ஐயோ பாவம் அப்படின்னுவா. சில பேர் என்ன பண்ணுவா, பெரிய சக்கரவர்த்தின்னு திமிரில் ஆடினாண்டா, இப்போ பத்தியா பிச்சை எடுக்க வந்துட்டான் அப்படின்னு ஏளனம் பண்ணுவான். எனக்கேனாப்பி உலகத்துல 2 விதமான பரிபவம் அவனுக்கு சித்தம். அதாவது
இவன் பல பேரை கணிசிச்சு அவளுக்கு அனுதாபப்பட்டு உதவினது போக இப்போ இவனை குறித்து அனுதாபப்படுறவாளும் இவனை ஏளனம் பண்றவாளுமா இருக்கு. அதனால இவன் என்ன பண்றான், ராத்திரி வேளையில தான் பிச்சை எடுக்கணும். ராத்திரி வேளையில சாதாரணமா பிச்சை போடக்கூடாது. இது ஒரு விஷயத்தை பிரசங்காத்து சொல்றேன். ஆனா ராத்திரி வேளையில பொருளா பிச்சை கொடுக்க கூடாதே தவிர பக்குவமான பதார்த்தத்தை கொடுக்கலாம். ரூபாயா கொடுக்கக்கூடாது, நெல்லா கொடுக்கக்கூடாது, அரிசியா கொடுக்கக்கூடாதே தவிர பிச்சை போடக்கூடாதே தவிர பக்குவமான பதார்த்தம் சாப்பாடு அந்த மாதிரி போடலாம். ராத்திரி வேளையில பிச்சை போடக்கூடாதுன்னு சாஸ்திரம். ஆனா பக்குவமான பதார்த்தம் கொடுக்கலாம். ஏன்னா ராத்திரி வேளையில ஒருத்தன் யாசிச்சு பட்னியா இருக்கக்கூடாது. அதனால அந்த பசியத்துக்கு உண்டான வழியில கொடுக்கலாமே தவிர பிச்சை போடக்கூடாது ராத்திரி வேளையில. சரி, அதனால இவன் ராத்திரி வேளையில தான் பிச்சை எடுக்கணும். அந்த ராத்திரி வேளையிலையும் சில நாள்ல நிலா முன் ராத்திரியில தான் எல்லாரும் தூங்குறதுக்கு முன்ன பிச்சை போடுவான். அதனால முன் ராத்திரியில நிலா எப்பப்போ இருக்குதோ அப்பெல்லாம் இவனால பிச்சை எடுக்க முடியாது. ஏன்னா தெரிஞ்சிடும், நம்ம ராஜாடா இவர் அப்படின்னு இந்த ஒருத்தன் ஏளனம் பண்ணுவான், ஒருத்தன் அனுதாபப்படுவான். அதனால இப்போ இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, தேய்பிறையில அதான் தேய்பிறைன்னா அதான் சரி, பௌர்ணமி ஆன உடனே தேய்பிறை ஆரம்பத்துல முன் வெளிச்சம் இருக்கும். முன் வெளிச்சம் இருக்கும். வளர்பிறையில அமாவாசை உடனே பின்னிரவு தான் வெளிச்சம் இருக்கும், முன்னிரவு இருட்டா இருக்கும். அதனால இவன் 5 நாள் தான் பிச்சை எடுக்க முடியும். மீதி 5 நாள் பிச்சை எடுக்க முடியாது. சரியா 5-20 நாள் தான், இப்படி 10 நாள் 20 நாள் தான் எடுக்க முடியும். 5-10 நாள் எடுக்க முடியாது. ஏன்னா நிலா வெளிச்சம் இவன் ஆளை காட்டிடும். இப்படி இவன் அரைக்குறையா சாப்பிட்றதுனால இவன் கண்ணுலாம் பஞ்சடைஞ்சு, கண்ணுக்கெல்லாம் ஒரு பவரே இருக்காது. அதோட இவன் வர்றது இருட்டிலையும் வரான். அதனால இவனுக்கு தெருவில் இருக்கக்கூடிய நாய் தெரியல. அந்த நாயும் கருப்பு நாய். இவன் கண்ணுக்கு அது தெரியல. என்ன பண்றான், அந்த நடந்து வரைச்சே அந்த நாயில கால் பட்டுறது, எடறி கீழே விழறான். உடனே நாய் என்ன பண்றது, குலைக்கிறது, ரொம்ப குறைக்கிறது. உடனே வீட்டு உள்ள இருக்கவன் மொத்த பேரும் ஏந்து வரான். இவன் குரலை மாத்திரம் கேட்டான்னா அவ யார் பிச்சை போடுறாளோ அவ மாத்திரம் பிச்சை போட்டு பேசாது போயிடுவா. இதோ ராபிச்சை வந்திருக்கான் அப்படின்னு. இது நாய் வேகமா குறைக்கிறதுனால இவன் தடுக்கி விழுந்ததுனால அந்த தெருவே கூடிடுறது. இப்போ இவன் எதுக்காக இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறான், இருட்டுல தான் ராஜா பிச்சை எடுக்கிறேன்னு தெரியக்கூடாது அப்படின்னு தெரியாத இருக்கும்படியா அந்த இருட்டுல எடுக்கிறான். ஆனா இந்த நாய் தடுத்து இந்த மாதிரி எல்லாரும் பாக்குறான். அச்சடா ராஜா பாடுறா, எது தெரியக்கூடாதுன்னு நினைச்சானோ அது தெரிஞ்சு போச்சு. ராஜா பிச்சை எடுக்கிறான் பாடுறா, ராஜா பிச்சைக்கு வந்திருக்காரா அப்படின்னு சொல்றான். அததான் உத்தரார்த்த ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர். அந்த பானையும் உடஞ்சு போச்சு. அதுவே ஏற்கனவே உடஞ்ச பானை, அது பாதி பானை தானே. அது இன்னும் அடிக்காலா போய் அதுவும் பிச்சை போட்டா கூட வாங்க முடியாது. கருணாய் கவர்ந்த தலை கீழா மாறும் அப்படின்றது ஆழ்வார் எப்படி சாட்சிருக்காரு பாரு. உயர்த்தியா இருக்குவேன், திடீர்னு ஒரு நாளைக்கு இப்படி தலை கீழா மாறிடுவன் அப்படின்னு. முதல் வரியில ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், முழு உலகத்தையும் ஆண்டவர். அடுத்தது கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர். அதனால என்னாச்சு, மறுஜன்மம் அது ஜென்மம்லாம் வேண்டாம். ஒன்னால ஆளப்பட்டவன் இருக்கானே இத்தனை நாளா சக்கரவர்த்தி, நாமெல்லாம் அந்த சக்கரவர்த்திக்கு குடிமகன் சொல்லிட்டு, அப்படிப்பட்ட பெருநாடு காண இம்மையிலே பிச்சை தாங்கொள்வர். இப்பவே அந்த மாதிரி பிச்சை கொள்வாங்க. மறுஜன்மம் அது இதுன்னு நினைக்க வேண்டாம். ஒரு பகவானுடைய
விசேஷம் மாறி கொடுத்தோம்னா அந்த மாதிரி நாம தாறுமாறா நடந்துட்டோம், அவனுக்கு மதியத்துவ அபிமானம் இல்லாத கொடுத்தோம்னா என்ன பண்ணுவான்? பெருநாடு காண. பெருநாடு அப்படின்னு சொன்னது எதை கொண்டு சொன்னார்னா, இவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவாள்லாம் இருக்காளே அந்த நாட்டுக்காராள்லாம் அர்த்தம். இவன் ஆளுகைக்கு இவன் தானே மொத்த நாட்டுக்கும் தலைவனா இருந்து ஆளுதான் அந்த நாடு. அப்படிப்பட்ட பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாங்கொள்வர் ஆன மாதிரி ஒரு தசை வந்துடும். அதனால திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தி தூய்மினோ. அந்த திருமாள் கேள்வன் சிவபதி சீமன் நாராயணன் இருக்கானே, அவனை சிந்தித்து உய்வினோ, அவன் திருவடி ஆசிரியக்கு உயுங்கள். எதுக்கு? காலம் பெற, நல்ல காலத்தை பெறறதுக்காக. அவனுடைய திருவடி, அதாவது இந்த சம்சார பந்தமெல்லாம் போய் அவன் திருவடியில் நித்திய கைங்கரியம் பெறக்கூடிய அந்த காலத்தை பெறறதுக்காக சிந்தி தூய்மினோ, அததான் ஸ்மர்த்தா அப்படின்னு சொன்னார். அந்த ஸ்மர்த்தான்னா எப்படி சரணாகதி ஆகும் நினைவுதானே அப்படின்னா அதான் இங்க பாருங்க, சிந்தி தூய்மினோ. அதாவது பக்தி யோகத்துல தான் சிந்தனமெல்லாம் சொல்றது, நிரந்தர சிந்தனமெல்லாம். அது அவளுக்கு பொருந்தும். சிந்தி தூய்மினோன்றது நமக்கெல்லாம் பிரபத்தி யோகம் பண்றவாளுக்கு ஒரே தடவை சிந்திக்கிறது. அதனால திருநாரணன் தாள் இந்த பிரபந்தத்தை தான் இந்த திருநாரணன் இருக்கிறதுனால அந்த மேல்கோட்டை திருநாராயணபுரம் திருநாஷகாரர் இந்த 10 பாசுரத்தை அவர் திருவடியில சமைச்சார், அபிமானம் பண்ணி கொண்டு சமைச்சார் அப்படின்னு சொல்ற. அதனால என்னன்னா, அப்போ இந்த ஏகாதிபத்திய சக்கரவர்த்தி இருக்குது பதவி, அது போக்கியம் இல்லை. அதை காட்டிலும் உயர்ந்த போக்கிய வஸ்து என்னது? ஏன்னா அது கை நழுவி போறது. அதனால அது அனுபவிக்கிட்டே போக்கியமா இருந்தா கூட, அதனால திருநாரணன் தாள் பெருமாள் தான் சர்வபோக்கிய பிரகிருஷ்டம் அப்படின்றது இந்த முதல் பாட்டிலேயே தெரியுது. சரி, இப்படி எல்லா போக்கியத்துக்கும் பிரகிருஷ்டமா உத்கிருஷ்டமா இருந்தா கூட இந்த நன்மையெல்லாம் எப்படி பெறது? நன்மையெல்லாம் எங்கெங்க போய் பெறணும் அப்படின்னா அப்படி இல்லை. நன்மையும் அவன்தான், நன்மைக்கு உண்டான வழியும் அவன்தான் அப்படின்னு அடுத்தத்துல சொல்லப்படுறது. 5வது இது, அதாவது சர்வபோக்ய பிரகிருஷ்டம் ஸ்ரேயஸ்தேது பூதம். ஸ்ரேயஸ் உயர்ந்த புருஷார்த்தமும், புருஷார்த்தத்தையும் அவன் உண்டு பண்ணக்கூடியவன். அதுக்கு ஹேத்துவா இருக்கக்கூடிய உபாயம் இருக்குது, சாதனம், அதையும் அவன் தான் உண்டு பண்ணக்கூடிய. ஸ்ரேயஸ் ஹேத்து பூதம், ஸ்ரேயஸ் தத் ஹேத்து பூதம். ஸ்ரேயஸும் அவன் தான், தத் ஹேத்து பூதம் அதை பெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உபாயம் இருக்குதே, அதையும் இவன் தான் உண்டு பண்ணக்கூடியவன். அப்படி சர்வபோக்கிய பிரகிருஷ்டமா இருக்கிறது மாத்திரம் இல்லை, அதை நாம அடையணுமோ இல்லை, போய் அதுக்கு ஒரு உபாயம் பண்ணணுமோ இல்லை, அப்படின்னா இவன் தான் ரெண்டுமே அப்படின்னு. ஸ்ரேயஸ் தத் ஹேத்து பூதம். ஸ்ரேயஸ் என்ன, அதனுடைய உபாயம் என்ன, எல்லாம் இவன் தான் அப்படின்னு. அது எப்படி தெரியறது அப்படின்னு சொன்னா, 5ஆம் பத்துல ஒரு பாசுரம். இந்த பாஷ்யக்காரர் பவிஷ்யத் ஆச்சாரியனா அவதரிக்க போறார் அப்படின்றத குறிக்கொள்றார் நம்மாழ்வார் அப்படின்னு சொல்றார். பொலிக 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 அப்படின்ற 5ஆம் பத்துல 2ஆம் திருவாய்மொழி பாஷ்யக்காரருடைய அவதாரத்தை சூச்சிப்பிக்கிறது அப்படின்னு. அந்த திருவாய்மொழியில ஒரு பாசுர விசேஷம், அதை கொண்டு இது பண்ணும். கருத்த மனமொன்னும் வேண்டா கண்ணனல்லால் தெய்வம் இல்லை, இருப்பதெல்லாம் அவன் மூர்த்தியாய் அப்படின்னு சொல்ற. அதாவது நிறுத்தினும் உள்ளத்து கொள்ளும் தெய்வங்களும் அயுயக்கோள் மறுத்தும் அவனோடே கண்டீர் மார்க்கண்டேயனும் கரியே. கருத்த மனமொன்னும் வேண்டா கண்ணனல்லால் தெய்வம் இல்லை,
இருப்பதெல்லாம் அவன் மூர்த்தியாய் அவர்க்கே இருமினே அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது கருத்த மனம் ஒன்றும் வேண்டாம். உனக்கு கருத்த மனம்னா கருப்பா இருக்கிற மனம். நீ எந்த மாதிரியான சந்தேகம் உனக்கு வேண்டியதே இல்லை. அந்த தெய்வம் இருக்கே, இந்த தெய்வம் இருக்கே, இந்த தெய்வத்தை சேவிச்சா இந்த பலன் வருமா, அந்த தெய்வத்தை சேவிச்சா அந்த பலன் வரும், அதனால அந்தந்த தெய்வத்துக்கு நாம போய் அந்தந்த பலனை அடைவோம் அப்படின்லாம் சந்தேகமே வேண்டாம். கருத்த மனம் ஒன்றும் அந்த மாதிரியான மனசு ஒன்று கொஞ்சம் கூட வேண்டாம் உனக்கு. கண்ணன் அல்லால் தெய்வம் இல்லை. கண்ணன் எம்பெருமான் இருக்கானே, இவனை தவிர வேற ஒருத்தனும் இல்லை. அதனால நீ என்ன பண்ணணும், இருப்பதெல்லாம் அவன் மூர்த்தியாய் அவர்க்கே இருமினே. இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம்னா இது உட்கார்ந்து இருக்கிறது இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் இல்லை. இருப்பதெல்லாம்ன்றது சமர்ப்பி. எதை பண்ணாலும் கூட அவன் மூர்த்தி தான் அதெல்லாம். அதனால எம்பெருமானுக்கே நீ சாமியோள். நீ எத்தனையோ அந்த தெய்வம் இந்த தெய்வம் சொல்றியே, அந்த தெய்வம் எல்லாம் கூட அவன் மூர்த்தி, அவனுடைய உருதான் அந்த தெய்வம் எல்லாம். அது உள்ள அந்தராத்மாவா அந்தர்யாமியா அவன் தான் இருக்கான், அந்தராத்மாவா அவன் தான் இருக்கான். அதனால நீ அந்த தெய்வத்துக்கு இந்த தெய்வத்துக்கும் போய் கொடுக்க வேண்டாம், சமர்ப்பிக்க வேண்டாம். அவர்க்கே இருமினே. அதனால இப்ப என்னாச்சு, எல்லா சேயஸும் இவன் தான். அந்த சேயஸுக்கு ஒரு காரியம் பண்ணணுமோ ஆராதிக்கணுமோ அந்த தெய்வத்தை பெறறதுக்காக கொடுக்கறதுக்காக. அதனால அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்சா. நான் தான் எல்லா யஜ்யங்களுக்கும் எல்லா யஜ்யங்கள்னாலும் ஆராதிக்கப்படுற போக்தா நான் தான் பிரபு அப்படின்னு சொல்றேன். சரிதானா? அதனால இருப்பதெல்லாம் அவன் மூர்த்தியாய் அவர்க்கே இருமினே. ஆனால் நீ அவனுக்கே சாமர்த்தியங்கோள் அப்படின்னு சொல்ற. அப்போ என்னாச்சு, மொத்தமே அவன் தான். எந்த நன்மையும் கொடுக்கக்கூடியவனும் அவன் தான், அவனை தான் வணங்கணும் அப்படின்னு சொல்றதுனால ஸ்ரேயஸ்தத்ஹேது பூதம் அப்படின்ற இந்த 5வது குணம். சரி, இப்படி 5வது குணம் இருக்குதே ஸ்ரேயஸ்தத்ஹேது பூதம்னா, அப்போ என்ன, எப்படி அவனை அடையிறது அப்படின்னா, பிரபத்தி பண்றவாளுக்கு ரொம்ப சுலபம், ரொம்ப சுலபம். அதனால அது என்னமோ அங்க போய் அவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு காரியமெல்லாம் பண்ணணும்னு இல்லை. சில தெய்வத்தெல்லாம் சேவிக்கணும்னா இப்படி விரதம் பண்ணணும் அப்படின்லாம் இருக்குது. இவனுக்கு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. என்ன புகழொன்னில்லாடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. நான் கைலாகாதவன், அலர்மேல் மங்கை உரமார்வா புகழொன்னில்லாடியேன் உன்னடி அமர்ந்து புகுந்தேனே. உன் அடிக்கு நான் அமர்ந்து புகுந்தேன், அவ்வளவுதான் அப்படின்னு. அதனால அந்த உற்பத்தி பண்றதுக்கு ரொம்ப சுலபனா இருக்கக்கூடியவன், பிரபதன சுலபம். அதனால பிரபத்தி பண்றதுக்கு அவன் ரொம்ப எளியவன். அதனால பிரபத்தி பண்ணா எந்த பலனையும் கொடுக்கக்கூடியவன், அந்த பிரபத்திக்கு ரொம்ப எளியவனா இருக்கக்கூடியவன். அந்த பிரபத்தியினால எளிதா அவன் பற்ற முடிய இருக்கக்கூடியவனா இருக்கான். இப்படி பிரபத்தி பண்ணிட்டா சரியா போடுமா அப்படின்னு சொன்னா கட்டாயம் சரியா போகும். எப்படி? பிரபத சேயஸ்தத்ஹேது பூதம் பிரபதன சுலபம். இது 6ஆம் பத்தாச்சு. 7ஆம் பத்தினுடைய குணம் என்ன அப்படின்னா, சுவாசிதா நிஷ்ட ஜிஷ்ணும். தன்னை அடைந்த ஆசிரியருடைய அனிஷ்ட ஜிஷ்ணும், அனிஷ்டங்களை போக்கடிக்கக்கூடியவனா இருக்கான். ஆசிரிதாளுடைய அனிஷ்டங்களை இவன் போக்கடிக்கிறவனா எம்பெருமான் இருக்கான். எப்படி அப்படின்னு சொன்னா, திருவாய்மொழியில 7ஆம் பத்துல
சாய்க்கிறார். என்றைக்கும் என்னை உய்ய கொண்டு போகிய அன்றைக்கன் தன்னை தன்னாக்கி என்னால் தன்னை. அதாவது ஒரு பலத்தை அவன் கொடுக்குறான்னா அதான் நம்முடைய அனிஷ்டத்தை போக்கினாதான் அந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால நாம அவனை அடையறதுக்கு சொல்பனா இருந்தா மூணாம் பத்திலேயே ஏதோ சொன்னார் சுவாமி, ஏதோ சுபகத்தனும் அப்படின்னு சொன்னா மூணாம் பத்துல போக்கிய வஸ்துவை அனுபவிக்கிறதுக்கு தடங்களா இருக்கிற பாப்பத்தை போகிறான்னா அது சரி. அப்புறம் இவனே உயர்ந்த போக்கியம்னு சொன்னா அப்புறம் அதுக்கு ஏத்தும் இவன் தான் சொன்னோம். அதை எப்படி தர்றதுன்னா பிரபத்தி பண்ணா அது பிரபத்தி பண்றதுக்கு சுலபனா இருக்காங்க. அப்படி பிரபத்தி பண்ண அவளுடைய அனிஷ்டங்கள்லாம் போக்கடிக்கிறாங்க இங்க சொல்ற. அதனால புனருக்தி இல்லை, சொன்னத்தை மறுபடியும் சொல்றது அப்படின்றது இல்லை. என்றைக்கும் என்னை உய்ய, அதாவது நம்மாழ்வார் சொல்றார் என்னை உய்யத்துக்கு என்றைக்கும் என்னை உய்ய கொண்டு போகிய நான் உன்னை உய்விக்கிறேன்னு சொல்லிட்டான் பெருமாள். அப்படியா இருந்தா கூட அன்றைக்கன் தன்னை தன்னாக்கி என்னால் தன்னை. இப்போ என்னிடத்துல இப்போ ஒரு திருவாய்மொழியை பாடுன்னு சொல்றான். இப்ப என்றைக்கும் என்ன இனிமேல் நீ கவலைப்படாதே, நீ பிரபத்தி பண்ணிட்ட, உன்னை நான் மோட்சத்துல கொண்டு ஏற்கிறேன்னா சொல்லியாகி போச்சு. என்னைக்கும் எனக்கு இனிமேட்டு குறைச்சலே கிடையாது. ஆனா இப்ப நான் இங்க இருந்துட்டே திருவாய்மொழி பண்ணுன்னு சொல்றான். அந்த திருவாய்மொழி பண்றதுக்கு நான் இங்க இருக்கிற தசையில பாப்பமெல்லாம் இருக்குமோ இல்லோ, அவனை பத்தி பாடுறதுன்னா அவனுடைய தன்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு பாடணும்னா அவனை போல உண்டான ஞானம் இருந்தாதான் அவனை தெரிஞ்சுக்க முடியும். அதனால பெருமாள் என்ன பண்றான், என்றைக்கும் என்னை உய்ய கொண்டு போகிய அப்படிப்பட்ட எம்பெருமான் அன்றைக்கன் தன்னை தன்னாக்கி என்னால் தன்னை அன்னைக்கு அவனை போல என்ன ஆக்குறான். அதாவது அவன் எப்படி பரிசுத்தனா இருக்கானோ அது போல என்னையும் சுத்தனாக்கி திருவாரூரை பாட வைக்கிறான். ஏன்னா அவனுடைய புகழ் பாடணும். அப்ப அவனுடைய புகழ் பாடணும்னா அவனை போல இருக்கணும் தான் அவனுடைய புகழ் அறிய முடியும். அதனால அன்னைக்கு நேற்று 10 பாட்டு பாடினேன், இன்னைக்கு 20 பாட்டு பாடுறார், நாளைக்கு 30 5 பாட்டு பாடுறார் அப்படின்னா அன்னைக்கு பாடக்கூடிய பாட்டுக்கு உண்டானபடிக்கு என்ன அவனை போல ஆக்குறான். அதாவது அவனுடைய குணநலன்கள் இந்த 5 பாட்டு என்னவோ அதெல்லாம் தெரியற மாதிரி அதுக்கு உண்டான பாப்பத்தெல்லாம் என்ன போக்கடிச்சு அவனை போல ஆக்கி இந்த திருவாய்மொழியை பாட வைக்கிறான்னு சொல்றேன். புரியுதா? அப்ப என்னாச்சு, இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆசிரியரா இருக்கக்கூடிய என்னை என்றைக்கும் என்னை உய்ய கொண்டு போகிய அப்படின்றதுனால இவர் ஆசிரியர்னு ஆகிப்போச்சு. இந்த ஆசிரியர் இப்ப எம்பெருமானை பத்தி பாடணும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா அன்னன்னைக்கு என்னுடைய பாபத்தை போக்கி தன்னை போல ஆக்குறான்னு சொல்றேன். அப்போ அந்த பாபத்தெல்லாம் போக்கடிக்கிறான். அதனால இந்த இடத்துல என்ன சொல்லப்படுறது, சுவாசிதா நிஷ்ட ஜிஷ்ணும். அப்படி ஆசிரிதாவுடைய அனிஷ்டத்தை போக்கிட்டா மாத்திரம் போராது, அவள் இஷ்டப்படி இவன் பலன் தரணுமோ இல்ல. அதனால பக்த சந்தானுரக்தம், தன் இடத்துல பக்தி பண்ணிட்டு இருக்காளே இந்த மாதிரி ஆசிரிதா, அவளுடைய இஷ்டப்படி நடக்கிறான், அபிப்பிராயப்படி நடக்கிறான். அப்பதானே அந்த பலன் கொடுக்க முடியும். இப்ப பாவத்தை போக்கடிச்சுட்டான், இப்போ அவ விரும்புற பலனை கொடுத்தாதானே அவ அனுபவிக்க முடியும். அதனால பக்த சந்தானுரக்தம் 8ஆம் பத்துல பக்த சந்தானுரக்தம் அப்படின்னு சொல்ற. பக்தர்களுடைய இஷ்டப்படிக்கு நடக்கிறான் அப்படின்னு. நீ இதை கொடு அதை கொடுன்னு அவன் கேட்கறதே இல்லை. வெறும பிரபத்தி பண்ணின உடனேவே எதுக்காக பிரபத்தி பண்ணானோ அந்த பலனை தரான். அதான் நீ இதை கொடுத்தாதான் நான் அதை கொடுப்பேன், அதை கொடுத்தாதான் கொடுப்பான் இல்லை. உன்னை பெருமாளை நாம கேட்கிறோம், பா எனக்கு இந்த பலன் வேணும் நீ கொடு, நான் உன்னை தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு உடனே நாம கேட்கிறபடி அவன் கொடுக்குறான். அதனால நீ இதை பண்ணணும் அதை பண்ணணும் எதையுமே அவன் கேட்கறது இல்லை.
நம்ம இஷ்டப்படி நாம என்ன பலன் கேட்கிறோமோ அந்த பலனை பிரபத்தி கொடுக்குறான். இந்த பலனுக்காக நான் இந்த பிரபத்தி பண்றேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு உண்டான பாபத்தெல்லாம் போக்கடிச்சுட்டு உடனே இந்த பலனை கொடுக்குறான். அதுதான் வெறிதே அருள் செய்வர் செய்வார் புகந்து. பெருமாள் வெறுமையே அருள் பண்றான். செய்வார்களுக்கு அவனிடத்துல உகந்து செய்யறவா இருக்காளே, பிரபத்தி உகந்து பண்ணாலே, அவளுக்கு வெறிதே அருள் செய்வர். அவனும் பிரபத்தி பண்ணா நாமும் பிரபத்தி பண்ணோம், 2 பேர் பிரபத்தி பண்றான். இவன் ஏதோ சின்ன பலன் கேட்கறான், அவன் ஏதோ இன்னும் ஒரு பெரிய பலன் கேட்கறான். அதெல்லாம் அவன் என்ன அவவா என்ன கேட்கிறாளோ அதை கொடுக்குறான். அதான் வெறிதே அருள் செய்வர். வெறிதே அருள் செய்வா போறோம் வரோம் எல்லாருக்குமா அப்படின்னா செய்வார்கள் உகந்து. உகந்து செய்யறாளே, உன்னுடைய திருவடியே எனக்கு தஞ்சம், நீ தான்பா எனக்கு இதை பண்ணி தரணும்னு அவளுக்கு வெறுமையே அவன் அந்த பலனை கொடுக்குறான். பக்தச்சந்தானுரகம் அப்படின்னு இதுல சொல்றது. இதுக்கு மேல இன்னும் 2 குணம். இப்படியெல்லாம் பெருமாள் பண்றானே, எதுக்காகவாது பண்றானா அப்படின்னு சொன்னா இல்லை. நிருபதி சுகிருதம் இல்லாம, நிருபதி அப்படின்னா உபாதி ஒன்றும் இல்லாம அப்படியே பண்றான் அப்படின்னு அர்த்தம். நிருபதி சுகிருதம், இயற்கையா அவனுக்கு நல்லெண்ணம் இருக்குது அப்படின்னு இத மேற்கொண்டு அனுபவிப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த வரவே நமஹாதிவன் ஷடகோபாதீனிதிவர்யான் பஜேன்ஷம் ஸ்ரீரங்கபூருஷடிதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சேலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.